கண்மணி, அன்பு எப்படியாவது ஒண்ணா சேர்க்கணும்னு சொல்லிட்டு பாட்டிங்கள் எல்லாருமே பயமுறுத்தி வந்து கண்மணி, அன்புனையும் வந்து ஒண்ணா வந்து ஹக் பண்ண வைக்கிறாங்க. கிஸ் பண்ணவும் வைக்கிறாங்க. அடுத்து வந்து கண்மணி வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாமே நீங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செமையா திட்டிட்டு போயிடுறாங்க. அதனால அன்பு ரொம்ப சோகமா இருக்காரு. அத பார்த்து வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து சிவகாமியோட பாட்டி அங்க வராங்க. "என்னடா அன்பு என்ன ஆச்சு? ஏன் கண்மணி எப்ப பார்த்தாலும் இப்படி கோவமா இருக்கா?" அப்படின்னோனே, "என்ன பாட்டி பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. "சீக்கிரமாவே எல்லா நிலைமையும் மாறிடும்" அப்படின்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து இந்த வெண்ணிலா வந்து ஒரு முடிவு பண்றாங்க. எப்படியாவது வந்து அந்த கண்மணிய ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். கண்மணிய வந்து விடவே கூடாது. இதுக்கப்புறம் இப்படியே விட்டா இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்மணிய கண்டிப்பா அன்போட சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து அந்த ஆளுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசுறாங்க. இந்த மாரி வந்து கண்மணிய சீக்கிரமாவே வந்து தூக்கிடணும். இதுக்கப்புறம் கண்மணி இருக்கக்கூடாது இந்த உலகத்துல அப்படின்னு நம்மலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்றாங்க, சிவகாமி கேட்டுடுறாங்க. அதிர்ச்சி அடைறாங்க. இவ இன்னும் திருந்தவே திருந்தல. இவ அடங்கவே மாட்டா. கண்மணிய எப்படியாவது வந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சிவகாமி. யார்கிட்ட இத பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாரி கண்மணிக்கு ஆபத்து அந்த வெண்ணிலாவால அப்படின்னோன, அவள சும்மாவே விடமாட்டேன். இப்பவே அவளுக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்றாங்க பாட்டி. இப்ப எதுவும் பண்ண வேணாம். கண்மணி, அன்பு சேர்ற வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா கண்மணிய காப்பாத்தி ஆகணும். கண்மணிய காப்பாத்தணும்னா நான் காப்பாத்துறேன். எப்படியாவது பார்க்குறேன். அதெல்லாம் முடியாது. கண்மணிய காப்பாத்துறதுக்கு அன்பு மட்டும் தான் முடியும். சரி, அன்புகிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்லிடவா அப்படின்றாங்க. வேணாம் வேணாம். இப்போ வெண்ணிலா பத்தி சொன்னா அன்புக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். சொல்ல முடியாது. வெண்ணிலாவ ஏதாவது பண்ணிட்டு கூட ஜெயிலுக்கு கூட போயிடுவான். அந்த மாரி பண்ணுவான். ஏன்னா அவன் கண்மணி மேல உயிரே வச்சிருக்கான். அதே மாரி எனக்கும் இந்த நிலைமைக்கு வெண்ணிலா தான் காரணம் தெரிஞ்சா அன்பு சும்மா இருக்க மாட்டான். இது பெரிய பிரச்சனை போய் முடியும். அதுக்கப்புறம் அன்பும் கண்மணியும் சேராமயே போயிடுவாங்க. முதல்ல அவங்கள போய் சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் மத்தது எல்லாமே இந்த வெண்ணிலாவ அப்புறம் கவனிச்சுக்கலாம். இப்ப அன்புகிட்ட கண்மணிய கண்காணிக்க சொல்லணும். அதே மாரி கண்மணி கூடவே போயிட்டு வர்ற மாரி பண்ணணும். கண்மணி எங்க போனாலும் அன்பு கூட போணும், வரணும். கண்மணிய விட்டு அன்பு ஒரு நிமிஷம் கூட பிரியாத மாரி நம்ம பார்த்துக்கணும். அப்பதான் கண்மணிய பாதுகாக்க முடியும் வெண்ணிலா கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரிடி இதெல்லாம் எப்படி நடக்கும்? அன்பும் கண்மணி தான் இப்ப பிரிஞ்சிருக்காங்களே! வேற வழியே இல்ல பாட்டி. நீங்க நெனச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவங்க 2 பேரும் ஒண்ணாவே ரொம்ப நேரம் இருக்க மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி அப்படின்னோனே, சரி நான் ஏதாவது பண்றேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நேரா அன்புகிட்ட போய் வந்து பேசுறாங்க நம்ம பாட்டி. அவங்க வந்து என்ன பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னோனே, இனிமே நீ கண்மணி கூடவே தான் இருக்கணும். எப்படி பாட்டி? அவளுக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்கலையே. இங்கே தான் இருக்கோம்ல எல்லாரும் அப்படின்னோனே, அப்படி சொல்லல அன்பு. கண்மணிக்கு ஜாதகம் பார்த்தேன். அதில கண்மணிக்கு பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்காம். அந்த ஆபத்து கண்மணிக்கு கண்டிப்பா சீக்கிரமா வந்துருமாம். அதனால வேற வழி இல்லப்பா. கண்மணிய எப்படியாவது நீ காப்பாத்தி தான் ஆவணும். நீங்க என்ன சொல்றீங்க பாட்டி? கண்மணிக்கு ஆபத்தா? ஆமாம். அதுக்காக தான் சொல்றேன். கண்மணி கூடவே இரு. ஒரு நிமிஷம் கூட அவள விட்டு பிரியாத. அதே மாரி அவ எங்க போனாலும், எங்க வந்தாலும் நீ கூடவே இருக்கணும். நிழல் மாதிரி பின்தொடரணும் அப்படின்னோனே, பாட்டி அது வந்து நான் புரியுதா? இல்லையா நான் சொல்றது? அப்படின்னு புரியுது பாட்டி. கண்மணி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். கண்மணி இந்த உலகத்த விட்டு போகக்கூடாதுடா அப்படின்னு. பாட்டி ஏன் பாட்டி அப்படிலாம் பேசுறீங்க? இங்க பார் கண்மணிய வந்து உன் பொண்டாட்டிய நீ பார்த்துக்கோ. அவ்வளோதான் நான் சொல்வேன். உன் பொண்டாட்டிக்கு ஆபத்து. இது மட்டும் தான் இப்ப என்னால சொல்ல முடியும். அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதிர்ச்சி அடையிற அன்பு உடனே வந்து கண்மணி எங்க இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா கண்மணி வந்து மார்க்கெட்டுக்கு போறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. ஐய்யய்யோ! வெளிய போறாளே! பாட்டி வேற இப்படி சொல்லியிருக்காங்களே! கண்மணி கூடவே போணுமே! அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாரு. உடனே கண்மணி பார்த்துட்டு வந்து, கண்மணி ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. என்ன விஷயம்? அப்படின்றாங்க. மார்க்கெட்டுக்கு நானும் கூட வரேன். எனக்கு எதுக்கு துணை? நீங்கலாம் ஒண்ணும் வர வேணான்றாங்க. இங்க பாரு கண்மணி, நெறைய வந்து அம்மாக்கு வாங்க வேண்டியது இருக்கு பொருளெல்லாம். நெறைய விஷயங்கள் உனக்கு தெரியாது. நான் கூட வந்தா எல்லாம் சொல்வேன். எது வேணாலும் சொல்லுங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏன் கண்மணி அடம் பிடிக்கிற? அப்படின்னா பாட்டி வந்துடுறாங்க. இங்க பாரு கண்மணி, நீ அடம்லாம் பிடிக்கக்கூடாது. அவன் தான் சொல்றான்ல, அவன் கூட வரேன்னு சொல்லிட்டு, அவன் ஏதோ பொருளெல்லாம் அவங்க அம்மாக்கு வாங்கணும்னு நெனைக்கிறான். அதனால உன்கிட்ட சொல்லி வாங்கக்கூடாது. நீ தானே நெனைக்கிற. அதனால 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி வம்படியா அனுப்பிச்சு விடுறாங்க. கண்மணி அப்படியே டென்ஷனா வராங்க. பார்த்தா கண்மணியும் அன்பும் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு வண்டி வந்து கண்மணிய கிராஸ் பண்ற மாரி வருது. உடனே அன்பு கண்மணி பிடிச்சு இழுத்துடுறாரு. எதுக்காக இப்படி பிடிச்சு இழுக்குறீங்க? கை எப்படி வலிக்குது பாருங்க அப்படின்றாங்க. பாரு கண்மணி அப்படின்னோனே, வண்டி நேரா உன் மேல மோதியிருக்கும். பரவால்ல. அப்படியே மோதி நான் அந்த உலகத்த விட்டு போனா கூட நல்லா தான் இருக்கும். ஏன் இந்த வாழ்க்கைன்னு எனக்கு தோணுது. இப்படி வந்து அன்பில்லாத வாழ்க்கைய வாழ்றத விட சும்மா இருந்துடலாம் அப்படின்ற மாரி கண்மணி பேசுறாங்க. அத கேட்டு ஏன் கண்மணி இப்படியெல்லாம் பேசுற? இப்படியெல்லாம் பேசாத கண்மணி என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்பு அப்படியே பார்க்குறாரு. கண்மணி வந்து என்ன பண்ணன்னு தெரியாம தவிக்கிறாங்க. பார்த்துட்டு